ஐயோ இது வேற. ஐயோ நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போனோமே. ஐயோ 2 நாள் லீவு எப்படி தான் போச்சுன்னே தெரியலையே. ஐயோ ஹோம்ஒர்க் வேற எழுதலையே. ஐயோ அந்த மேம் பேய் மாதிரி அடிக்குமே. ஐயோ ராமா கோவிந்தா தலை வலிக்குதே. ஏண்டா பைத்தியமே, மாடு மேய்க்கிறியா இல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு போறியா? பைத்தியம் மாரி பண்ற. என்னடா நினைச்சு நான் வீட்டுல வந்து ஓன கத்தி நடக்கிற? என்னடா பைத்தியமாடா நீ? பைத்தியமாடா நீ? போய் படிக்க போன அப்படியே அச்சா செவடுங்களா கிஞ்சிரும் உனக்கு. கொஞ்சம் நில்லு, உனக்குனா தெரியும்னு பேசிங்கிற. நான் ஏன் கத்தணும் தெரியுமா? இது நான் பாரு, இதெல்லாம் நான் படிக்கணும். நீ படிப்பியா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல், இதெல்லாம் நாங்கள் படிக்கணும். நீ படிப்பியா? ஏன்டா பண்ணணும்? இதெல்லாம் நாங்கள் படிக்கணும். எப்படி நான் படிப்போம்? எங்களால் போட முடியல. அடா பைத்தியமே, அட வீடு அதிரமிடா கத்துடா பைத்தியமே. அங்கெல்லாம் ஓடிடுறாங்க வீட்டில் இருக்கணும்லாம். இன்னும் படிக்காமல் இருந்து ஊன் தப்புடா. விளையாடுற 2 நாள் லீவ் விட்டா விளையாட்டு என்னடா பண்ணியிருந்தேன்? அதுக்கு டீச்சர்ஸுங்க திட்டு வேடாடி. அவங்க சொல்லி தானே தருவாங்க, நீ தானே கற்றுக்கணும். அதுக்கு தானே அப்பயே சொன்னாங்க. முதல்ல படிப்பு யாருன்னா உங்களுக்கு புரிஞ்சவங்க படிச்சுங்க. அதனால தான் அப்பயே சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அம்மா அப்பா, அப்புறமா குரு, அப்புறமா தான் கடவுள். நீங்கள் முதல் குருவை மதிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் படிப்பும் வரும். சரிங்களா? நீங்கள் அப்பா அம்மா எப்படி மதிக்கிறீங்க அதே மாதிரி குருவை மதிங்க. இப்போது ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, ஒரு படம் பார்த்தா மட்டும் பார்த்து தான் சொல்கிறீங்க. ஆனால் ஏன் படிக்கிறீங்க? அந்த 365 நாள் படிக்கிறீங்க, படிப்பு யாரில் ஏன் சொல்லுங்கள்? சினிமானா அது ஒரு வீடியோவாக காட்டுறாங்க, அதனால நாங்கள் கற்றுக்குறோம். ஆனால் படிப்புன்னா அதை ஒரு வீடியோவாக காட்டுறாங்க, புக்காக தானே காட்டுறாங்க. அதனால எப்படி படிப்போம் நாங்கள்? அந்த பைத்தியம் மாரி பேசுறது சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவை பார்க்குறீங்க, அது புரிஞ்சுக்க சக்தி இருக்குது. அப்போ ஏன் படிக்கிறதுக்கு மட்டும் ஏன் சக்தி இல்லைன்னா உங்களை நான் கேட்குறேன். சரியா? நீங்கள் சினிமாவை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு புரியுது. அதே போல் படிப்பை இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கடா, படிங்கடா. படிக்கிறது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். மேம் கிட்ட போங்க, மேம் எனக்கு இப்படி சொல்லித்தாங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தாங்க, எனக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்லித்தாங்க, அப்போ தான் எனக்கு புரியும், எனக்கு கதை மாதிரி சொல்லுங்கள், நீ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கடா. அப்போ தான்டா படிப்பீங்க. சரியா? படிப்பில் இருந்தீங்கன்னா படிக்க மாட்டீங்கன்னா முதல் குருவான போயிட்டு நீங்கள் கேளுங்க, எப்படின்னு சொல்லித்தாங்கன்னுங்க. சரியா? அப்போ தான் படிப்பீங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும் படிங்கடா. சரியா? சரி மாமா, இனிமேல் நான் புரிஞ்சுட்டு படிக்கிறேன். எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் தரேன். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, அதனால் என் மேமுக்கு விஷ் பண்ணுறேன். ஹலோ மேம். நான் ஜீவேஷ் பேசுகிறேன் மேம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். கடும் புயலன் வாழ்வில் வந்தும் கலங்காமல் கடக்கிறேன்.